மிகப்பெரிய முக்கிய புள்ளியா இருக்கிற பேச்சுவார்த்தை நடத்துறது நீங்க தான். அது திமுக கூட்டல தேமுதிக இணையதுக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு பத்திரிகைகள் எழுதி இருக்கிறாங்களே ஒழிய அதை பத்தி எங்களுடைய தலைமைக்கு தான் கேட்கணும் மொழி என்ன கேட்டா அது சரியா வரும் இல்ல சார். நீங்க தான் வந்துட்டு இரண்டு பத்திரிகைகள் எழுதி இருக்கிறாங்க. பத்திரிகை தான் எழுதுறாங்க. திமுக கூட்டணியில தேமுதிக சேரணும்னா அதுக்கு மிகப்பெரிய முக்கிய புள்ளியா இருக்கிற பேச்சுவார்த்தை நடத்துறது நீங்க தான். அது திமுக கூட்டல தேமுதிக இணையதுக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு பத்திரிகைகள் எழுதி இருக்கிறாங்களே ஒழிய அதை பத்தி எங்களுடைய தலைமைக்கு தான் கேட்கணும் மொழி என்ன கேட்டா அது சரியா வரும் இல்ல சார். நீங்க தான் வந்துட்டு பத்திரிகைகள் எழுதி இருக்கிறாங்க. பத்திரிகை தான் எழுதுறாங்க. திமுக கூட்டணியில தேமுதிக சேரணும்னா அதுக்கு மிகப்பெரிய முக்கிய புள்ளியா இருக்கிற பேச்சுவார்த்தை நடத்துறது நீங்க தான். அது திமுக கூட்டல தேமுதிக இணையதுக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு பத்திரிகைகள் எழுதி இருக்கிறாங்களே ஒழிய அதை பத்தி எங்களுடைய தலைமைக்கு தான் கேட்கணும் மொழி என்ன கேட்டா அது சரியா வரும். அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். தேமுதிகவுடன் திமுக தரப்பிலிருந்து ஏவா வேலு பேச்சுவார்த்தை நடத்தியதாக தகவல் வெளியான நிலையில் அதற்கு அவர் மறுப்பு தெரிவித்திருக்கிறார். கூட்டணி தொடர்பாக திமுக தலைமைதான் முடிவெடுக்கும் எனவும் அவர் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கக்கூடிய அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். விவரங்களுக்கு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜேஷ். அவரிடம் பேசலாம். வணக்கம் ராஜேஷ், விவரங்கள். பரிதா வணக்கம். தேமுதிக இன்னும் எந்த கூட்டணியிலும் இணையாமல் இருக்கக்கூடிய நிலையில் அவர்கள் திமுகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் அதற்கு அமைச்சர் ஏவா வேலு அவர்தான் தொடர்ந்து செயல்பட்டு வருகிறார், அந்த பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு அவர்தான் காரணமாக இருந்து செயல்பட்டு வருகிறார் என்றும் தகவல்கள் வரக்கூடிய நிலையில அதற்கு அமைச்சர் ஏவா வேலு மறுப்பு தெரிவித்திருக்கின்றார். அதாவது தேமுதிகவுடன் எந்த பேச்சுவார்த்தையும் நான் நடத்தவில்லை. திமுக கூட்டணியில் இணைய வேண்டுமா அல்லது இணையுமா என்பதை திமுக தலைமைதான் அறிவிக்கும். நான் எந்த முடிவையும் சொல்ல முடியாது. நான் பேச்சுவார்த்தை நடத்துவதாக ஊடகங்கள்ல செய்தி வந்திருக்கிறது. நான் எந்த பேச்சுவார்த்தையும் நடத்தவில்லை என்று ஏவாவேலு பதிலளித்திருக்கின்றார். ஏற்கனவே கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது கூட தேமுதிகவை திமுக கூட்டணியில் கொண்டு வருவதற்கு சில முயற்சிகள் நடைபெற்றது. அப்போதும் கூட ஏவாவேலு அவர்கள் தான் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தினார் என்று சொல்லப்பட்டது. இப்போது வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலிலே தேமுதிகவை இந்த கூட்டணிக்குள், அதாவது திமுக கூட்டணிக்குள் கொண்டு வந்தால் இன்னும் திமுக கூட்டணியை பலப்படுத்தலாம் என்ற அடிப்படையில தொடர்ந்து முயற்சிகள் நடைபெற்று வருவதாக சொல்லப்படும் நிலையில அதற்கு அமைச்சர் ஏவா வேலு மறுப்பு தெரிவித்திருக்கின்றார். அதாவது தான் அந்த கூட்டணி பேச்சுவார்த்தையை நடத்தவில்லை. அதே நேரத்தில் கூட்டணி இருக்கிறதா இல்லையா, கூட்டணி பேச்சுவார்த்தை நடைபெற்று அந்த கூட்டணியில தேமுதிக இணையமா, இது போன்ற முடிவுகளை திமுக தலைமைதான் அறிவிக்கும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.